ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஓல்டு கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ கண்டிப்பாக என் சேனல் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் வீடியோஸ் லைக் பண்ணி பார்க்குறீங்களா அப்படிங்கிறதுனால. ஸோ கொஷினுக்குள்ளே போயிடலாம். The component used in the output circuit of a static relay is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிக் ரிலே அப்படிங்கிறது என்ன? ரிலே which doesn't have any moving parts கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தா ரிலே ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இஸ் பேஸ்ட் ஆன் மேக்னெட்டிக் சர்க்யூட், எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாட்டிக் ரிலே காம்பனன்ட்ஸ்ன்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ வி வில் ஹாவ் அ ரிலே மெஷரிங் யூனிட். ஸோ அதுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டிஃபயர் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெக்டிஃபயர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா தைரிஸ்டர் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ரிலேயோட அவுட்புட் சர்க்யூட்ல என்ன இருக்கு அப்படின்னா நம்ம தைரிஸ்டர் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ எஃபெக்ட் ஆஃப் HVDC டிரான்ஸ்மிஷன் பவர் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ HVDC டிரான்ஸ்மிஷனால நமக்கு என்ன what will be the effect அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா improves voltage stability, causes voltage collapse, has no effect, none of the above. So it improves the voltage stability அப்படின்னு சொல்லலாம். So next பார்த்தீங்கன்னா 2 wattmeters which are connected to measure the total power on a 3-phase system supplying a balanced load read 10.5 kilowatt and minus 2.5 kilowatt respectively. The total power and power factors given by கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பவர் அப்படிங்கிறது என்ன? P1 plus P2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ P1 அப்படிங்கிறது 10.5, P2ங்கிறது மைனஸ் 2.5. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டே ப்ளஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிலோவாட். ஓகேங்களா? ஸோ 8 கிலோவாட் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டீட்டா ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ டீட்டாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan inverse ஆஃப் ஸோ டீட்டாக்கு இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் √3 W1 minus W2 divided by W1 plus W2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு tan inverse of √3 W1 minus W2 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஸோ ரெண்டு மைனஸ் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆயிரும். ஸோ இட் இஸ் into 13 W1 plus W2ங்கிறது என்ன வரும்? நமக்கு 8 வரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம மினிமைஸ் பண்ணுறப்ப நமக்கு டீட்டா அப்படிங்கிறது 70 டிகிரின்னு வரும். அப்போ காஸ் டீட்டா அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.334. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.